ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு புரிதல் மேக்ஸ் சேனல். நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேக்ஸ் பார்க்கலாம். இப்போ அதாவது 9th ஸ்டாண்டர்டில் யூனிட் 1ல் செட் லாங்குவேஜ் பற்றி பார்க்க போகிறோம். பேசிக்லேருந்தே நீங்கள் நம்பர்ஸ் பற்றி படிச்சிருக்கீங்க. டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. அது கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போது செட் லாங்குவேஜ்லேயே நம்ம நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் நம்பர் சிஸ்டம் தான், அதுவும் செட் லாங்குவேஜ் நம்பர் சிஸ்டம் தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ நம்பர் சிஸ்டம்னா என்னது? நேச்சுரல் நம்பர்னா என்னது? இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க நேச்சுரல் நம்பர்ஸ்னால் இட்ஸ் டினோட்டட் பை கேபிட்டல் N. ஸோ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? நேச்சுரல் நம்பர் எப்போவுமே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ஃபினிட்டிவ்னா என்னது? டிஃபைன் பண்ணவே முடியாது. அந்த நம்பர்ஸை டிஃபைன் பண்ணவே முடியாது. அதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். அடுத்தது என்ன நம்பர் பற்றி படிச்சிருக்கீங்க? ஓல் நம்பர்ஸில் என்ன படிச்சிருக்கீங்க? ஓல் நம்பர்ஸ் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர் W. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இட்ஸ் கோயிங் ஆன் இன்ஃபினிட்டி. இன்டிஜர்ஸ்னால் என்னது? ஜெட்டுன்னு கேபிட்டல் லெட்டர் ஜெட்டு. இதில் நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் வரும். அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரை, அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரை மைனஸ் பாசிட்டிவ் நம்பரும் வரும், நெகட்டிவ் நம்பரும் வரும், ஜீரோவும் வரும். சரிங்களா? அடுத்தது நம்ம ரியல் நம்பர் பற்றி படிக்க போகிறோம். ரியல் நம்பர்னால் என்னதுன்னா இட்ஸ் டினோட்டட் பை Q. இதில் பாசிட்டிவ் நம்பரும் வரும், நெகட்டிவ் நம்பரும் வரும், ஜீரோவும் வரும். அதுக்கடுத்து ஃப்ராக்ஷனாகவும் வரும். ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸும் இருக்கும் இதில். அதாவது ரேஷ்னல் நம்பர் எப்பவுமே P/Q ஃபார்மேட்டில் இருக்கும். Q எப்பவுமே நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். அதாவது Q நான் ஏன் ஜீரோவாக இருக்கக்கூடாதுன்னா, இப்போ சப்போஸ் 1/0 அப்படின்னு போட்டிங்கன்னா எனி நம்பர் டிவைடட் பை 0, இந்த ஆன்சர் என்ன கிடைக்குன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டி டிஃபைன் பண்ணவே முடியாது. அதனால எப்பவுமே Q நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம ஓரளவுக்கு ஓரலாக பார்த்தோம். இது ஞாபகம் வச்சுங்க. நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஓல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்டிஜர்ஸ்னால் பாசிட்டிவும் வரும், நெகட்டிவும் வரும், ஜீரோவும் வரும், ஞாபகம் வச்சுங்க. ரேஷ்னல் நம்பர்ஸ் P/Q ஃபார்மேட்டில் வரும். நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ், ஜீரோ, ரேஷ்னல் நம்பர் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர் சேர்ந்தது தான் ரேஷ்னல் நம்பர்ஸில் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம செட் லாங்குவேஜ் பற்றி படிக்க போகிறோம். செட்டுன்னா என்னது? இட்ஸ் எ வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? செட்னா என்னது? இட்ஸ் எ வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் ரெயின்போ. உங்களுக்கு தெரியும் ரெயின்போவில் எத்தனை கலர் இருக்குன்னு உங்களுக்கு நல்ல வெல் டிஃபைன்டு, அது உங்களுக்கு கரெக்ட் நல்லா தெரியும். ஸோ அதனால் வெல் டிஃபைன்ட், இட்ஸ் எ வெல் டிஃபைன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம்? நேச்சுரல் நம்பரில் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே ஒரு செட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ செட்டு எப்படி டினோட் பண்ணலான்னா, இது மாதிரி ஒரு ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட்டுக்கு பேர் கர்லி ப்ராக்கெட். ஸோ இந்த செட்டு எப்பவுமே நம்ம கேபிட்டல் லெட்டர் ஏலேருந்து Z வரையும் எனி நம்பர் ஆனால் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். இப்போ த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் இந்த செட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ 1 2 3 நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 1 2 3 4 ஃபினிஷ் பண்ணுறப்போ இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட் போடணும். புரியுதுங்களா? ஏன் நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் வருமா? அப்படிலாம் கிடையாது, எனி நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்னா அது 2 4 6 8 இட்ஸ் கோயிங் ஆன். இதுதான் ஈவன் நம்பர். த செட் ஆஃப் ஈவன் நம்பர் அப்படின்னா இது மாதிரி எழுதணும். ஆஃப் இன் AEIOU வவல்ஸ். ஸோ இதெல்லாம் இது மாதிரி டினோட் பண்ணுறது தான் செட் லாங்குவேஜ். ஓகேங்களா? செட் லாங்குவேஜில் எப்படி நம்ம நம்பர் சிஸ்டத்தில் சில ப்ராப்பர்ட்டிஸில் யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? அது மாதிரி அதாவது என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம்? க்ளோஷர் லா, காமுடேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா, இது மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி செட் லாங்குவேஜ்லேயும் நம்ம அதே மாதிரி நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க போகிறது 1.1ல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட் அப்படின்னா என்னது அப்படின்னா, செட்டு 3 வகையாக நம்ம எழுதலாம். முதல்ல டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னா என்னது? டிஸ்கிரிப்டிவ்னா
A set is described in a word. A set is described in a word. First type வந்து அதாவது representation of a set. செட் வந்து எப்படி குறிக்கலாம் அப்படின்னா descriptive form. Descriptive form. A set is describe in a word. Describedனாவே அதை பற்றி சொல்லணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் the set of all vowels in English alphabets. ஸோ இது மாதிரி சென்டென்ஸ் ஆஃப் மேக் பண்ணி எழுதுறது தான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். த செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ், த செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ், த செட் ஆஃப் ஆல் புக்ஸ் இன் லைப்ரரி. இது மாதிரி நம்ம வேர்ட்ஸில் சொல்கிறது தான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ் ஃபார்ம். செட் பில்டர்ஸ். Set builders form or rule form. ரூல்னா என்ன தெரியும்? அதுக்கு ஒரு ரூல் இருக்கணும். எப்படினாலும் அப்படி எழுதக்கூடாது. சரிங்களா? இப்போ இங்கே மேலே ஒன்று எழுதணும் இல்லையா? த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்ன்னு எழுதணும் இல்லையா? இது எப்படி நம்ம ஒரு பில்டிங் மாதிரி கட்டணும். அதாவது மேத்தமேட்டிக்கல் சிம்பிள் யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் எழுப்போம் இல்லையா? அது மாதிரி எழுதணும். அதாவது செட்டு எப்பவுமே கேபிட்டல் லெட்டர் ஏவால் டிஃபைன் பண்ணோம். ஏன்னா ஏ மட்டும் கிடையாது, ஏ டு ஜெட்டில் எனி யூ டேக் எனி ஆல்ஃபபெட் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ வவுல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். புரியுதுங்களா? X is a vowels in English alphabets. இது வந்து set builders form. புரியுதுங்களா? அதாவது X such that X is a vowels in English alphabets. இது வந்து builders form. அதுக்கு அடுத்து third type வந்து roster form or tabular form. Tabular formனா என்னது? A set can be described by listing all the element of the set. A set is அதாவது roster formனா என்னது? A set can be described by listing all the element of the set. அதாவது அப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே எழுதிடணும். அதாவது ஏ ஈக்குவல் டு இங்கே என்ன எழுதியிருக்கோம்? வவல்ஸ் இன் ஆல்ஃபபெட். வவல்ஸ்னால் என்னது? ஏ, இ, ஐ, ஓ, யூ. இதுதான் வந்து அப்படியே டைரக்டாக எழுதுறது. ஏஇ, ஐஓயு. அதாவது ரோஸ்டட் ஃபார்ம்னா என்னதுன்னா அது டைரக்டாக அப்படியே எழுதுறது தான் வந்து ரோஸ்டட் ஃபார்ம். ஸோ நம்ம செட்டு வந்து 3 வகையாக ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் டிஸ்கிரிப்டிவ்னாவே தெரியும், வேர்டில் சென்டென்ஸாக மேக் பண்ணி எழுதுறது தான். ஸோ அது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். செட் பில்டர்ஸ் ஃபார்ம் மேத்தமெட்டிக்கலின்ட்டு ஒரு பில்டர்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி எழுதணும். ஓகேவா? எக்ஸ் சச் தட், இதுக்கு பேர் வந்து எக்ஸ் சச் தட் இப்படியும் எழுதலாம், ஆர் வந்து இப்படியும் எக்ஸ் இப்படி ஸ்லாஷ் போட்டாலும் இதுக்கும் பேர் வந்து எக்ஸ் சச் தட்டுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னதுன்னா அப்படி டேரக்டாக இப்போ செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் ஆல்ஃபபெட்னு ஏஇ ஐஓயுன்னு எழுதுனீங்க இல்லையா? அதேமாதிரி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 4 5 6. The set of all natural number less than 5 என்ன எழுதணும்? 1 2 3 4 வழியா எழுதணும். புரியுதுங்களா? இதுதான் வந்து 1.1ல் இதை பற்றி தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க.